நம்ம இப்போ கூகுள் அல்லது யூடியூப் தான் அதிகமான மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூகுளில் நம்ம ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு ஹவு டு ரைட் எஸ்ஏ அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா அதுக்கு ஏகப்பட்ட லிங்க்ஸ் இருக்கும். அந்த லிங்க்ல வர ஒவ்வொரு வெப்சைட்லையும் போய் அந்த ஆர்டிகல்ஸை படிப்போம். ஆனால் உண்மையை சொல்ல போனோம்னா நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட்லையும் போய் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஒரு ஃபுல் ஆர்டிக்கலை கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். இதுக்கு மாற்றாதான் இப்போ சாட் ஜிபிடி வந்திருக்குது. இந்த சாட் ஜிபிடி தான் டாக் ஆஃப் த வேர்ல்ட் இப்போ இருக்குது. இந்த சாட் ஜிபிடியை உருவாக்குனது OpenAI அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் லேபரேட்டரி. இந்த OpenAI அப்படிங்கிறதுல ஏஐ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை குறிக்குது. நம்ம நிறைய இடத்துல சேட் பாக்ஸ் பார்த்துருப்போம். வாட்ஸ்அப் இல்லைன்னா வெப்சைட்டில், மியூச்சுவல் ஃபண்ட் இல்லைன்னா கஸ்டமர் சர்வீஸில் ஏதாவது ஒரு கொரி கேட்கும்போது ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டாக செய்யப்பட்ட சேட்டிங் மெசேஜ் தான் நமக்கு வரும். அதே போல் தான் இந்த சாட் ஜிபிடிலையும் நம்ம ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஏற்கனவே ட்ரெயின் செய்யப்பட்ட டேட்டாஸ் தான் நமக்கு கொடுக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சாட் ஜிபிடியில் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் தான் இந்த சாட் ஜிபிடியில் நமக்கு மெசேஜாக நமக்கு கொடுக்கும். இந்த சாட் ஜிபிடியில் ஜிபிடிங்கிறது வந்து ஜெனரேட்டிவ் ப்ரீ-ட்ரெயின்ட் டிரான்ஸ்ஃபார்மரை குறிக்குது. அதாவது ஏற்கனவே டிசைன் பண்ண டெஸ்ட்டை தான் நம்ம ஏதாவது சர்ச் பண்ணோன்னா அது கொடுக்கும். இந்த OpenAI கம்பெனியோட முக்கியமான நோக்கமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணி மக்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்ல போனோம்னா ரோபோட், செல்ஃப் டிரைவிங் கார், அமேசானோட அலெக்சா அப்படிங்கிறது சொல்லலாம். 2015 வருஷம் இந்த OpenAI கம்பெனியை எலான் மஸ்க் மற்றும் 3 பேர் உருவாக்கியிருக்கிறாங்க. இதில் சாம் ஆல்ட்மேனும் அடங்கும். இப்போ இந்த சாம் ஆல்ட்மேன் தான் சிஇஓவாக இருக்கிறாரு. 2018 வருஷம் எலான் மஸ்க் டெஸ்லாவில் கவனம் செலுத்துறதுனால இந்த OpenAI கம்பெனிலேருந்து விலகினார். இருந்தாலும் இந்த OpenAI கம்பெனிக்கு ஃபண்ட்ஸ் மட்டுமே கொடுத்துருக்கிறாரு. இந்த சாட் ஜிபிடி நவம்பர் 2022 ரிலீஸ் ஆகி வெறும் 5 நாளில் 1 மில்லியன் யூசர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஃபேஸ்புக் 1 மில்லியன் யூசர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு 10 மாதம் எடுத்துக்கிட்டு, நெட்ஃப்ளிக்ஸ் 3 வருஷமும், இன்ஸ்டாகிராம் 2 மாதமும் ஆச்சு. சாட் ஜிபிடி கூகுளுக்கு ஒரு பெரிய போட்டியாக கருதப்படுது. நம்ம ஏதாவது ஒரு தெரியாத விஷயத்தை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ டீச்சர்ஸ்கிட்டயோ தெரிஞ்சு கேட்டுக்கிடுவோம். அதே போல தான் இந்த சாட் ஜிபிடியை உருவாக்கி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சாட் ஜிபிடியில் ஹவு டு மேக் சிக்கன் குழம்பு அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு எப்படி சிக்கன் குழம்பு வைக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துரும். ஆனால் இந்த சாட் ஜிபிடியில் 2021 வரை நடந்த டேட்டாஸ் மட்டும்தான் இருக்கும். 2022 ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து அந்த டேட்டாஸை நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அது நமக்கு கிடைக்காது. இதுதான் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இந்த சாட் ஜிபிடியில் இருக்குது. இதை தவிர என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, கூகுளை இப்போ நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் சாட் ஜிபிடியும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் சாட் ஜிபிடி வந்து பே பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அதே போல் இந்த சாட் ஜிபிடியில் நமக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் சாட்டிஸ்ஃபைடு ஆகலைன்னா திரும்பவும் நம்ம சர்ச் பண்ணோம்னா அதே ஆன்சர் தான் வரும். இல்லைன்னா புது இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கொடுக்கும். கூகுள் நமக்கு எப்பொழுதுமே லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும். உதாரணத்துக்கு ட்ரெயின் அல்லது ஃப்ளைட்டோட ஸ்கெடியூல், அதுக்கப்புறம் வெதர் அல்லது டிராஃபிக்கோட ஸ்டேட்டஸை சர்ச் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த சாட் ஜிபிடியில் இதெல்லாம் நம்ம சர்ச் பண்ணோம்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. மேபி ஃப்யூச்சரில் இதெல்லாம் அவங்க கொண்டு வரலாம். மைக்ரோசாஃப்ட் இந்த சாட் ஜிபிடியில் $10 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே மைக்ரோசாஃப்டோட பிங் சர்ச் இன்ஜினும் வச்சிருக்காங்க. அதனால் இந்த OpenAI டெக்னாலஜியை பிங் சர்ச் இன்ஜின்லையும் கொண்டு வரலாம். இப்போ வரைக்கும் கூகுள் தான் நம்பர் 1 சர்ச் இன்ஜினாக இருக்குது. இப்போ மைக்ரோசாஃப்ட்டும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால கூகுள் சாட் ஜிபிடியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த சாட் ஜிபிடியில் பாசிட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணோம்னா நமக்கு உடனே ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் நெகட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா நம்மளை எதையுமே சிந்திக்க விடாது. இந்த சாட் ஜிபிடியில் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஏ ரேட்டிங்கை பற்றி கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கோடிங்கை கற்றுக்கலாம். அப்புறம் குக்கிங் ரெசிபி கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு டேட்டாஸ் இதில் சாட் ஜிபிடியில் இருக்குது. சரி, எல்லாம் ஓகே. இந்த சாட் ஜிபிடியை எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே சிம்பிள். கூகுளில் போய்ட்டு சாட் ஜிபிடி லாகின், அப்படி இல்லைன்னா chat.openai.comனு போட்டோம்னா வெப்சைட் வரும். அதில் லாகின் அல்லது சைன்அப்னு காமிக்கும். அந்த சைன்அப்பில் இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் கொடுத்தோம்னா இமெயில் அட்ரஸை வெரிஃபை பண்ண சொல்லும். நம்மளோட இமெயில் அட்ரஸை வெரிஃபை பண்ணுறதுக்காக நம்மளோட இமெயிலுக்கு ஒரு லிங்க் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பெயரையும் ஃபோன் நம்பரையும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா மெசேஜில் வர்ற கோடை நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆயிரும். சிம்பிள், அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த சாட் ஜிபிடியில் நம்ம ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு உடனே எல்லா ஆன்சர்ஸுமே கிடைக்கும். இப்போ நம்ம இந்த சாட் ஜிபிடியில் ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு ஹவு டு கெட் மோர் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போட்டோம்னா டக்குன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நமக்கு கொடுத்துரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.